பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை பலமுறை நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக்கிறார்? பாரத்தை நாம் எங்கெங்கேயோ வைக்கிறோம். நம்முடைய மனசில் இருக்கிற வேதனைகளை, அங்கலாய்ப்பை, கவலைகளை யார்கிட்டையாவது சொன்னோம்னா அவங்க கேட்கணும்னு நினைப்போம். அவங்க கேட்டாங்கன்னா நமக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள பற்றி நல்லா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் பார்ப்பார். காணிக்கை பெட்டியின் அருகில் உன் காணிக்கை செலுத்த வரும்போது அதை அங்கேயே வைத்துவிட்டு போய் ஒப்புரவாகிவிட்டு பின்பு என் இடத்துல இந்த பலியை செலுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சத்தியத்தை எனக்கு சபைகளில் சொல்லும்போது எத்தனை பேர் கேட்பார்கள்னு தெரியல. சில நேரத்தில் சொல்லும்போதும் நான் கட்டதான் இருக்கிறேன்னு சொல்லி வைத்துட்டு போவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, பாரம் எல்லோருக்கும் தான் இருக்கிறது. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பைப்பில் லேசாக தண்ணி வந்துட்டுருக்கும். சில பறவைகள் அந்த தண்ணியில் சொட்டு சொட்டாக இருக்கிற விழுகிற தண்ணியை அப்படியே பார்த்து அப்படியே அதோடைய தாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கொள்ளும். சில மாடுகள் பார்த்துருக்கிறேன். அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த பைப் கிட்ட நாக்கை நீட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தொட்டு இது பண்ணிருக்கோம். ஆனால் அவைகளுக்காக ஏசாமி ரத்தம் சிந்தலை. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக ஏசப்ப ரத்தம் சிந்திருக்கிறார். நம்முடைய பாரத்தை ஏசப்பட்ட வைக்க முடியல, அப்படி தானே? நமக்கு நிறைய கவலைகள் இருக்குது. ஒருத்தர் சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஜாலியாக இருக்கிறீங்களேன்னு. நான் அதிகமாக மொபைலில் இல்லை டிவியில் நான் ஜோக்ஸ் நிறைய பார்ப்பேன், என் கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? இது தப்பு இல்லையா? வேண்டாங்க அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் எனக்கு தப்பே கிடையாதுன்னாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்தது, பயங்கரமான சோதனைகள் வந்தது, நிம்மதியே எல்லாம் போயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லும்போது, கொஞ்சம் நேரம் அந்த மொபைலெல்லாம் பாருங்கள், அந்த நகைச்சுவை நேரங்களை பாருங்கள், சரியாயிடும், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. என்னை போட்டு வாங்குறீங்களான்னு சொன்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர் நம்மை ஆதரிப்பதற்காக தான் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளையாய் இருக்கிறவர்களுக்கு ஆதரவு உண்டு. நாம் எப்படி வேண்டுமானாலும் இருப்போம், நான் என்ன வேணால் செய்வேன், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணால் பண்ணுவேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருப்பார் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ஆதரவு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியைகள் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி டக்குன்னு வார்த்தையை விட்டு பேசிடுவாங்க. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நான் அவரோட பேசி கொண்டிருக்கும்போது அவருடைய உறவுகளில் ஒரு பிரச்சனை விட்டது. அதுக்கு அவர் பேசும்போது டக்குன்னு கெட்ட வார்த்தைகளை அள்ளி விட்டுட்டார். நான் கேட்டேன், என்னப்பா இது, பைபிள் தூக்குறீங்க, இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களே? இல்லை பாஸ்டர், ஏசப்பா மன்னிச்சிடுவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்தது நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு விரல் இருக்கிறாங்க, நான் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது, போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார், டக்குன்னு சில வார்த்தைகளை விட்டு விட்டார். அந்த கெட்ட வார்த்தை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் பாரத்தை என்னதான் நீங்கள் கர்த்தர் மேலே வச்சாலும் அவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், காயங்கள் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது. இஸ்ரேல் தேசத்தை நெதன்யாகு அந்த இடத்துல பாலஸ்தீனத்து மேலே குண்டு போடுற மாதிரி வார்த்தையில் குண்டு போட்டக்கூடாது. வள்ளுவன் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதை நாவினால் சுட்டவாடு. ஈஸியாக பேசிடுறாங்க, ஆனால் சாரின்னு ஒரு வார்த்தை முடிச்சிடுவாங்க. அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? அந்தந்த மதர் டங்கில் மன்னிச்சிக்கோங்க என்று சொல்லி அந்த மதர் டங்கில் அவங்க சொல்லும்போது தான் உண்மையுமே ஒரு மன்னிப்பே வரும். ஆதரிக்கணும், ஆண்டவர் ஆதரிக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் யாருக்கு? அவர் விரும்புகிற பாத்திரமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானத்தின் கரம் உங்களுடைய வாழ்க்கையை தொட்டு பலப்படுத்தணும், ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு நினச்சா, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆதரிக்கணும்னு நினச்சா, நீங்கள் இந்த நாளில் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை வணைத்து கொள்ளுங்க. அவர் நன்மையானதை தருவார், அற்புதங்களை செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே,
இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். வச்சிட்டாங்க, எல்லோரும் தான் வச்சுருக்கிறாங்க, ஆனால் ஆதரவுக்காரன் தான் இன்னும் கிடைக்கல. அப்பா, இந்த நாளில் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா போதும் என்று தன்னை மாற்றிக்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் கிருபையை ஊற்றும். மனமாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி மனசு மாறினா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி மனமாறுதல் இருக்கட்டும். கர்த்தருடைய அன்பு ஆதரவை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.